வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. வேலூரிலிருந்து திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ள மின்சார விரைவு ரயிலை 12 பெட்டிகளாக நீட்டிக்கவும் அல்லது கூடுதலாக வேலூரிலிருந்து மேலும் ஒரு ரயிலை இயக்க வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் மற்றும் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் கான்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து தினசரி காலை 6 மணி அளவில் மின்சார விரைவு ரயில் ஒன்று சென்னை பீச் நோக்கி சென்று கொண்டிருந்தது. 8 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் வேலூரிலிருந்து அரக்கோணம், கடம்பத்தூர், திருவள்ளூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, பெரம்பூர், சென்னை பீச் ஆகிய பகுதிகளுக்கு தினசரி வேலைக்கு சென்று வருகின்றனர். மேலும் வேலூரிலிருந்து திருவள்ளூர் மார்க்கமாக சென்னை செல்லும் பயணிகளும் அந்த ரயிலை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் வேலூரிலிருந்து திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த ரயில் திருவண்ணாமலையில் அதிகாலை 4 மணி அளவில் கிளம்பி வேலூர் கான்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு சுமார் 6 மணி அளவில் வருகிறது. அங்கிருந்து வழக்கமான நேரத்திலிருந்து சென்னை பீச் வரை ரயில் நிலையத்தை அடைகிறது. ரயில்வே நிர்வாகம் ரயிலின் தூரத்தை அதிகப்படுத்தும் போது அதற்கேற்றார் போல 8 பெட்டிகளாக உள்ள ரயிலை 12 பெட்டிகளாக மாற்றம் செய்ய வேண்டும். ஆனால் அதை மாற்றாமல் திருவண்ணாமலையிலிருந்து வெறும் 8 பெட்டிகள் கொண்ட ரயில் இயக்குவதால் தற்போது விடுமுறை காலங்களில் கூட்ட நெரிசல் அதிக அளவில் உள்ளது. தற்போது விடுமுறை காலம் என்பதால் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் அந்த ரயிலில் நிற்பதுக்கு கூட இடம் இருக்காது. ஆகையால் 12 பெட்டிகளாக ரயிலை மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என பயணிகள் கூறுகின்றனர். ஏனென்றால் அதிகாலையில் ரயிலில் செல்லும் பயணிகள், நீரிழிவு நோயாளிகள், முதியவர்கள் ஆகியோருக்கு கழிவறை தேவைப்படும். ஆகையால் அந்த ரயிலை எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளாக மாற்றுவது பயணிகளுக்கு சிறந்த பயணமாக அமையும் எனவும் ரயில் பயணிகள் கூறுகின்றனர். இது குறித்து ரயில் பயணிகள் சங்க தலைவர் மூர்த்தி கூறும்போது, வேலூரிலிருந்து இயக்கப்பட்ட ரயிலை திருவண்ணாமலை வரை நீடித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அதற்கேற்ற ஆட்கள் கூடுதல் பெட்டிகளை இணைத்து இயக்க வேண்டும். கடம்பத்தூரில் பயணிகளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்படுவதில்லை. இதனால் பயணிகள் ஆவடிக்கு சென்றாலும் சென்னைக்கு சென்றாலும் மீண்டும் அங்கு ஒரு வரிசையில் நின்று டிக்கெட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் திருவள்ளூரிலிருந்து திருநின்றியூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் போது குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணம் ரூபாய் 5 உள்ளது. ஆனால் கடம்பத்தூரிலிருந்து அடுத்த ரயில் நிலையமான ஏகாட்டூர் அல்லது அதற்கடுத்த ரயில் நிலையமான திருவள்ளூருக்கு சென்றாலும் குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 10 உள்ளது. இதை மாற்றம் செய்ய வேண்டும். தமிழக அரசு MMDA சோளிங்கர் வரை நீடித்துள்ளது. அதேபோல் ரயில்வே நிர்வாகமும் புறநகர் பகுதியை சோளிங்கர் வரை நீடிக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் உரிய ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஓசி தலைவர், ரயில் பயண சங்க திட்டமிட்ட தலைவர், செயலாளர், கடம்பத்தூர் ரயில் பயண சங்கம். ஏற்கனவே வேலூர் கண்டோன்மெண்ட்டிலிருந்து பீச் ரயில் சென்றுள்ள பயணிகள் ரயிலை திருவண்ணாமலை வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதே 8 பெட்டிகளை கொண்டு இயக்குவதால் மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்குது. ஆகவே 12 பெட்டிகளை கொண்டு இயக்க வேண்டும். இன்றைக்கு விடுமுறை நாள் இருந்தாலும் கூட கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆகவே வேலை நாட்களிலே 12 பெட்டிகள் இருந்தால்தான் அந்த பயணம் செய்ய முடியும். மேலும் கடம்பத்தூரிலே கடந்த 7 ஆண்டுகளாக ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்படவில்லை. அந்த ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்படுவதற்கு இதுவரைக்கும் முன்னாள் பிரதம அமைச்சருக்கு கிட்டத்தட்ட 30 முறை கடிதங்கள் கொடுத்துள்ளோம். நேரிலே புதுடில்லிக்கு சென்று அவரை சந்தித்து விண்ணப்பம் அளித்திருக்கின்றோம். பாரத ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த கடிதத்தை ரயில்வே போர்டுக்கு அனுப்பியும் கூட 6 மாதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்பட வேண்டும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சபர்மணி ஏரியாவை இதுவரையில் திருவள்ளூர் வரை உள்ளது, அதை சோளிங்கர் வரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் தமிழக அரசு MMDA எல்லையை சோளிங்கர் வரையும் திருத்தணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகவே ரயில்வே நிர்வாகம் அந்த சபர்மணி ஏரியாவை சோளிங்கர் வரையும் திருத்தணி வரையும் எக்ஸ்டெண்ட் செய்தால் ரயில் கட்டண சலுகை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் சபர்மணியில் ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்படுகிறது. அதே போன்று குறைந்தபட்ச கட்டணமாக 5 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இங்கு கடம்பத்தூரிலிருந்தோ ஏகாட்டூரிலிருந்தோ திருவள்ளூருக்கு சென்றால் 10 ரூபாய் குறைந்தபட்சம் கிடைத்தது. ஆகவே அதெல்லாம் கிடைக்கும் என்பதை நாங்கள் பலமுறை போராடி இருக்கின்றோம், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம், மறியல் செய்திருக்கோம். இதெல்லாம் நிறைவேற்றப்படுது. உடனடியாக நிவர்த்தி செய்து இன்றைக்கு இருக்கின்ற ஜெனரல் மேனேஜர் அவர்கள் எல்லாம் அரசுக்கு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 12 பெட்டியை நம்முடைய DRM அவர்களே
உடனடியாக செய்யலாம் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.